வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்காக இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். நேற்று கூட ஒரு பாய் எனக்கு கால் பண்ணார். ஃபீல் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த தடவை தான் நான் உங்களால் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொன்னார். இந்த ஃபீட்பேக் வந்து கேட்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நிறையா வீடியோஸ் கொடுக்குறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நிறைய உங்கள் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு பேர்டன் ஆகிடும். நிறைய ஷேர் பண்ணி நிறைய பேர் பார்க்கும்போது நம்மளுக்கு அது வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக சொல்கிறேன். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது இதுக்கு முன்னால் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் நம்ம வந்து ஜக்கோபியன் 2 வேரியபிள்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஜக்கோபியன் 3 வேரியபிள்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். தொடர்ந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இது பாருங்கள், ஜக்கோபியனில் 2 வேரியபிள்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போது 3 வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி ஜக்கோபியன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மெத்தட் தான், வேறு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அதே மெத்தட் தான். இப்போ பாருங்கள், யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் பை எக்ஸ்ன்னு இருக்குது. சரியா? ஒய் இசட் பை எக்ஸ். நான் இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ டோ யூ பை டோ எக்ஸ் equal to minus yz by x square. yz constant 1 by x க்கு differentiation minus 1 by x square. அடுத்தது dou u by dou y equal to z by x. அடுத்தது dou u by dou z equal to y by x. சரிதானா? எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதுல? இங்க y z ரெண்டுமே கான்ஸ்டன்ட், 1 by x க்கு minus 1 by x square. இங்கே ஒய்யில் இசட்டும் எக்ஸும் கான்ஸ்டன்ட்டு, ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1. இங்கே டோய் பை டோய் இசட் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் 1, ஒய் பை எக்ஸ் கான்ஸ்டன்ட். சரியா? அடுத்தது பாருங்கள், வி இஸ் ஈக்குவல் டு இசட் எக்ஸ் பை ஒய்ன்னு இருக்குது. அப்போ டோ வி பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன், இசட் பை ஒய். டோ வி பை டோ ஒய் கண்டுபிடிங்க. டோ வி பை டோ ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா மைனஸ் 1 பை ஒய்க்கு மைனஸ் 1 பை ஒய் ஸ்கொயர். அப்போ மைனஸ் இசட்எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர். டோ வி பை டோ இசட் போட்டிங்கன்னா இசட்டுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1, எக்ஸ் பை ஒய். சரியா? அடுத்தது டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் இந்த இருக்குது. எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1, ஒய் பை இசட். சரியா? அடுத்தது டோ டபிள்யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1, எக்ஸ் பை இசட். அடுத்தது டோ டபிள்யூ பை டோ இசட் ஈக்குவல் டு இசட்டுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 பை இசட்டுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் 1 பை இசட் ஸ்கொயர். அப்போ மைனஸ் எக்ஸ் ஒய் பை இசட் ஸ்கொயர். இப்போ ஜே என்னன்னு எழுதலாம், அந்த ரோ படி அப்படியே எழுதிடலாம். மைனஸ் ஒய் இசட் பை எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இசட் பை எக்ஸ், ஒய் பை எக்ஸ். அடுத்தது இசட் பை ஒய் மைனஸ் இசட் எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர், x by y, y by z, x by z minus xy by z square, minus xy by z square equal to 4 வரணும். expand பண்ணி பார்க்கலாம். expand பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். j is equal to minus yz by x square into இங்க பாருங்க, x square yz by x square yz by y square z square minus x square by yz minus x square by yz. சரிதானா? minus z by x into z by x. நான் இதை பண்ண போறேன். xyz by yz square, xyz by yz square. அதே மாதிரி இங்கே மைனஸ்
மைனஸ் இதில் ஒரு மைனஸ் வரும், மைனஸ் XYZ இருக்கலாம், மைனஸ் XYZ பை YZ ஸ்கொயர். இங்கே மைனஸ் XY by YZ, minus XY by YZ plus Y by X into Y by X into இதை மல்டிப்ளை பண்ணுங்க, XZ by YZ, XZ by YZ plus இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் XYZ by XYZ by Y square Z, XYZ by Y square Z என்ன வருதுன்னு பார்க்கலாம், ஈக்குவல் டு மைனஸ் YZ by X square into இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு YZ நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய்இசட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய்இசட் ஜீரோன்னு வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய்இசட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய்இசட் இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும். அடுத்தது இந்த மைனஸை ஹோலாக வெளியே எடுத்துட்டோம்னா ப்ளஸ் இசட் பை எக்ஸ் இன்ட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஒய் கேன்சல் ஆகிடும், ஒரு இசட் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ஒரு எக்ஸ் பை இசட் இருக்கும், இங்கே ஒரு எக்ஸ் பை இசட் இருக்கும். அப்போ 2x by z, 2x by z plus x by z, அப்போ 2x by z. அதே மாதிரி அப்போ இந்த z கேன்சல் ஆகிடும், இங்கே x கேன்சல் ஆகிடும். அப்போ அடுத்தது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் y by x into z கேன்சல் ஆகிடுமா, x by y, இங்கே x by y, அப்போ 2x by y வரும். இப்போ x கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 + 2 + 2 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துருச்சு 4. சரிதானா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 0 + 2 + 2 4. சரியா வந்துருச்சா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா dou f by dou u போட்டிங்கன்னா யூக்கு டிஃபரன்ஷியேஷன் 1, அப்போ x. அடுத்தது dou f by dou v ஈக்குவல் டு 1. அடுத்தது dou f by dou w அங்கே w டேர்மே இல்லை, அப்போ 0. இதே மாதிரி dou g by dou x, dou g by dou u, ஈக்குவல் டு இங்கே 2u. சரிதானா? 2u. அடுத்தது dou g by dou v ஈக்குவல் டு y. அடுத்தது dou g by dou w ஈக்குவல் டு 1. dou g by dou w ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடும் 1. சரியா? அடுத்தது dou h by dou u ஈக்குவல் டு z. அடுத்தது dou h by dou v பார்த்தீங்கன்னா இந்த -1 + w சரிதானா? அடுத்தது dou h by dou w அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது v, wக்கு டிஃபரன்ஷியேஷன் 1 v. சரியா? இப்போ ஜாக்கோபியன் கண்டுபிடிக்கலாம். அந்த என்ன ஆர்டரில் எழுதி கண்டுபிடிச்சிருக்கோமோ அதே ஆர்டரில் எழுதிக்கோங்க. x 1 0, 2 u y 1, அடுத்தது z -1 + w v, z -1 + w v. சரிதானா? 2u y z. இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். ஈக்குவல் டு x into yv minus
இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus of 1 plus w, minus of 1 plus w, minus 1 into 2uv minus z equal to xyv plus 1 இது கூட x சேர்த்துட்டோம்னா plus x இங்க minus w இந்த x சேர்த்துட்டோம்னா minus xw minus 2uv plus z minus 2uv plus xyv plus x minus xw minus 2uv plus z இதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர். இதில் வந்து uv தான் வேரியபிள், xyz வந்து கான்ஸ்டன்ட். அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், கவனிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் பாருங்க. டோ யூ இந்த இருக்கு யூ, டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 1, டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு -1, டோ யூ பை டோ இசட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி அடுத்தது டோ வி பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0, dou v by dou y equal to 1, dou v by dou z equal to -1. சரிங்களா? அடுத்தது dou w by dou x equal to -1, dou w by dou y equal to 0, dou w by dou z equal to 1. சரியா? இப்போ இந்த ஆர்டர்லேயே நம்ம என்ன செய்திடலாம், டிட்டர்மினண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். j is equal to 1 minus 1 0 0 1 minus 1 minus 1 0 1 equal to 1 into 1 minus 0 plus 1 into 0 plus 1 equal to answer என்னது 2. answer வந்து ஜீரோ ஆன்சர். இப்போ பாருங்கள் 0, இது +1 ஆகிடுது, அப்போ நடுவில் ஒரு -1 வரும். அப்போ ஜே வந்து 0, ஜேயோட வேல்யூ 0. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு பல இடங்களில் அந்த ப்ராப்ளம் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பல இடங்களில் இந்த ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. சரியா? இப்போ பாருங்கள், dou x by dou r equal to sin theta cos phi, dou x by dou theta equal to r into sin theta க்கு differentiation cos theta into cos phi. அடுத்தது dou x by dou phi equal to cos phi க்கு differentiation minus sin phi equal to minus r sin theta sin phi. சரியா? அடுத்தது dou y by dou r equal to sin theta sin phi, dou y by dou theta equal to r cos theta sin phi, dou y by dou phi இங்கே sin theta க்கு differentiation cos theta, அடுத்தது இந்த sin phi க்கு differentiation cos phi equal to r sin theta cos phi, sin theta cos phi. அடுத்தது dou z by dou r equal to dou z by dou r equal to cos theta, dou z by dou theta equal to minus r sin theta, dou z by dou phi equal to 0. இப்போ j கண்டுபிடிச்சிடலாம். sin theta cos phi r cos theta cos phi r sin theta sin phi. அடுத்தது sin theta sin phi
r cos theta sin phi r sin theta cos phi. இங்க cos theta minus r sin theta 0. இந்த கடைசி ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு டைம் 0 வந்துடும். அது ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கடைசி ரோ வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எதை வச்சுனாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். கடைசி ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா j is equal to cos theta into அந்த ரோ அந்த காலம் விட்டுறணும். அப்படிதுன்னா இப்போ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா r square sin theta cos phi r square sin theta cos theta into cos square phi minus r square sin theta cos theta sin square phi r square sin theta cos theta. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மைனஸ் வரும். அப்போது நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் ஸ்கொயர் ஃபை ப்ளஸ் சைன். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, நடுவில் ஒரு மைனஸ் வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் ஸ்கொயர் ஃபை, சரியா? ப்ளஸ் ஆர் சைன் தீட்டா இன்ட்டு ப்ளஸ் ஆர் சைன் தீட்டா. இந்த ரோ இந்த காலம் விட்டுறோம். அப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் ஃபை ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் ஃபை மைனஸ் அந்த இதையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் ஃபை ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் ஃபை. அடுத்து இந்த இது வந்து 0 ஆயிரும். அதனால் நம்ம விட்டுடலாங்க. இது வந்து நீங்கள் இந்த ரோ படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதில் 2 இது பண்ணால் போதும், 3ஆவது 0 ஆயிரும். அப்படிங்கும்போது இது பண்ணலாம். எதை வச்சு பண்ணாலும் இந்த காஸ் தீட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரோ அந்த காலம் விட்டுருங்க. இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இந்த 2 மைனஸ் ஆர் சைன் தீட்டானா 2வது டைமில் மைனஸ் வரும். அதனால் ப்ளஸ் போட்டிருக்கேன். இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டிங்கன்னா இதையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் ஃபை ப்ளஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் ஃபை. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு இப்படி ஆன்சர் வந்துடும். இனி இதை சிம்பிளிஃபை பண்ணுறது இதை விட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு கேட்பாங்க நிறைய இடத்துல. ஈக்குவல் டு காஸ் தீட்டா இன்ட்டு ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத எடுத்துட்டோம்னா ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஃபை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஃபை ப்ளஸ் ஆர் சைன் தீட்டா இன்ட்டு இங்கே என்னெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா காமனாக எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் ஃபை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஃபை. சரியா? அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் கியூப் தீட்டா. இப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா எடுத்துட்டீங்க சைன் தீட்டா ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா எடுத்துட்டிங்கன்னா இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இது 1 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. சரிண்ணா? ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி ஜக்கோபியனில் 2 வேரியபிளை வச்சு பண்ணுறதும் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே நம்ம என்ன செய்திடலாம், ஒர்க் பண்ணிடலாம். பாருங்கள், ஜக்கோபியன் 3 வேரியபிள்ஸை நம்ம இவ்வளோ ஷார்ட்டாக ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலா எல்லாம் தெளிவாக இருக்கணும். நம்ம வந்து நிறையா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலாவை எழுதி படிக்கணும். ஃபார்முலா எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அந்த ஃபார்முலா ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலாவாக இருக்கட்டும், டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாவாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம மேத்ஸை வந்து ஈஸியாகவே என்ன செய்திடலாம், கோ த்ரூ பண்ணிடலாம். டிஃப்ரென்ஷியேஷன் கம்ப்ளீட் போர்ஷனை நான் கம்ப்ளீட் சிலபஸை வந்து நான் வந்து ஒரு 26, 27 வீடியோஸாக கொடுத்துருக்கேன். இப்போ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை என்ஜாய் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். 2 மார்க் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி தனித்தனியாக ஒரு ஷார்ட்ஸாக கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் 2 மார்க்கில் 10x2 கம்ப்ளீட்டாக வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நல்ல ஸ்கோர் பண்ணிடலாம், பாஸ் ஆகிடலாம். அதனால் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒரு 2 மார்க் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள், கட்டாயமாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.